இதாம்மா நம்ம ஊரு. இல்லம்மா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நம்ம அப்பா ஊருக்கே போலாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்றது? எனக்கு பிடிக்கல. நம்ம போலாமா? அதெல்லாம் போக முடியாதுமா. அப்போ அப்பாவை பார்க்கவே முடியாதா? நான் பாட்டி கிட்ட பேசவே முடியாதா? சொல்லுமா. இந்து, இனிமே நம்ம இங்கதான் இருக்க போறோம். இங்கதான் நீ படிக்க போற. ஏன்? ஏன்னு கேட்க கூடாது. அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்வேன். ஆமா. அப்படின்னா அம்மா சொல்றத கேளு. நான் அங்க போனா அப்புறம் அழுதுருவேன். அம்மா அழுதா உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்படின்னா கேள்வி கேட்காம அம்மா சொல்றத கேட்கணும். சரிம்மா. குட் கேர்ள். அத்தை, நீங்க நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை அமையல. அத உங்க காலடி தேடி வந்துட்டேன். என் வாழ்க்கை முடிஞ்சு போன விஷயம். ஆனா உங்க பேத்திக்கு நீங்க தான் வழிகாட்டணும். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ, வாங்க மிஸ்டர் விஜயகுமார். என்ன நீங்க இந்த பக்கம் உட்காருங்க. தேங்க்யூ. இவர் மிஸ்டர் கார்த்திக், நம்ம ஆர்கேயோட சன்னு. தெரியும், சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நாங்க வந்ததே ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான். என்ன கம்ப்ளைண்ட்? யார் மேல கம்ப்ளைண்ட்? இவங்க அப்பா மிஸ்டர் ஆர்கே இன்னைக்கு தான் ஃப்ளைட்ல வரதா இருந்தது. ஆனா நேத்திக்கே சென்னைக்கு வந்துட்டாரு. நான் பேசஞ்சர் லிஸ்ட்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டேன். வந்தவர் நேரா அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க அவரோட மூத்த மருமக அபிராமி மட்டும்தான் இருந்திருக்கா. ஏ, அவங்க ஒய்ஃப் வேற யாருமே இல்லையா? அவங்க குடும்பத்துல சில சிக்கல், கருத்து வேறுபாடு. அபிராமி அந்த வீட்டுல இருந்த எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சிட்டேன். அது தெரியாம ஆர்கே நேரா அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போனவரையும் அந்த அபிராமி என்னமோ ஆர்கியூ பண்ணி வீட்டை விட்டு வெளில அமிச்சிட்டா. அங்கிருந்து போனவரு எங்க போயிருக்காருன்னு தெரியல சார். நானும் அம்மாவும் எங்க அத்தை வீட்டில் தான் இருக்கோம். அவர் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில எல்லாம் நான் கேட்டு பார்த்துட்டேன். அவர் எங்க இருக்காருன்னே தெரியல சார். மிஸ்டர் ஆர்கே அவர் வந்ததை அபிராமி ஒத்துக்கிட்டாங்களா? அவளே சொன்னாலே ஆர்கே அந்த வீட்டுக்கு வந்ததாகவும் ஒண்ணு விடாம அவ எக்ஸ்பிளைன் பண்ணதாகவும் அதை கேட்டுட்டு ஆர்கே எதிர்த்து பேசாம வெளியில போயிட்டான்னு தெளிவா சொன்னாலே. அப்படியா? ஆமா சார். இருந்தாலும் ஆர்கே அந்த அம்மா ஏதாவது செஞ்சிருப்பாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. மோரோவர் அவங்களுக்கு சப்போர்ட்டா இண்டஸ்ட்ரியல் சீனிவாசன் இருக்காரு. அவரையும் நீங்க விசாரிக்கணும். எப்படியாவது ஆர்கே நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இப்ப என்கிட்ட சொன்னதை கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். டீட்டெயிலாக இல்லை, எழுதி எடுத்துட்டு வந்திருக்கோம் சார். 325 சார். இதை ரிஜிஸ்டர்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார், டோன்ட் வரி, நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நாங்கள் கிளம்புறோம். ஓகே சார். குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் கன்னி. ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். 1 வீக்கா நான் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் விஷயமா போயிட்டேன். கேள்விப்பட்டேன் சார்.
நேத்து நைட்டு தான் நீங்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன். அட கந்து வெட்டிக்காரனோட என்னையும் சேர்த்து ஃபாலோ பண்றீங்களா? அப்புறம் இங்க ஒரு வாரமா என்னென்ன நியூஸ் எல்லாத்தையும் ஷார்ட் அண்ட் ஷார்ப்பா சொல்லுங்க. ஷார்ப்பா இல்ல சார், ஷாக்காவும் இருக்கு. என்ன? ஆமா சார், ஏகப்பட்டது நடந்துருச்சு. நம்பர் 1, ஆர்கேயோட மருமக அபிராமி நல்லவ இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மாமனாரையும் மாமியாரையும் ஏமாத்தி சொத்துக்களை பூரா அபகரிச்சுக்கிட்டு அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டா. இப்ப தான் தம்பியோட அந்த வீட்டுல வாழ ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு முக்கிய காரணம் அந்த சீனிவாசன். அப்படியா? சீனிவாசனுமா? ஆமா சார். இப்ப லேட்டஸ்ட் நியூஸ், சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஆர்கே வந்திருக்கார். வந்தவர் தன்னோட வீட்டுக்கு நேரா போயிருக்கார். அங்க அபிராமி மட்டும் இருந்திருக்கா. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு பின்னால வெளியே போன ஆர்கே எங்க போனாருன்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல சார். அவ்வளவு பெரிய விஐபி எங்க போனாருன்னே தெரியலையா? ஆமா சார், கார்த்திக் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். மொத்தத்துல அவங்க குடும்பமே இப்ப குழப்பத்துல இருக்கு. சீனு ஆர்கேயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? நான் விசாரிச்ச வகையில ஆர்கேயோட பார்ட்னரா சீனிவாசன் இருந்திருக்கார். இடையில அவங்களுக்குள்ள விரோதம் ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க. தினேஷ் கொலை வழக்குல ஆர்கே தடுமாறி நின்னு இருக்கார். அந்த சமயத்துல சீனிவாசன் உள்ள நுழைஞ்சு உங்க பேரை சொல்லி நட்பை புதுப்பிச்சிருக்கார். அப்ப சீனுவும் அபிராமிக்கு உடந்தையா இருக்கலாம் சார். ஏதோ ஒரு திட்டத்தோட தான் ஆர்கே வீட்டுக்குள்ள சீனிவாசன் நுழைஞ்சிருக்கார். வந்தவர் அபிராமியை தன்னோட சம்பந்தி ஆக்கிக்கிட்டார். இது கொஞ்சம் கவனமா பரிசீலிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அபிராமி இவ்வளவு தூரம் மோசம் பண்ணிருக்கான்னா அவளுக்கும் கந்து வெட்டிக்காரனுக்கும் நிச்சயமா அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த விவகாரம் சீனிவாசனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எதிரிகள் உறவினர்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, நம்ம கடமைய நாம விடாம தொடரணும். ஆனா முன்ன விட ஜாக்கிரதையா காதும் காதும் வச்ச மாதிரி உங்க வேலையை தொடர்ந்து செய்யுங்க. ஓகே சார். முதல்ல நான் அந்த ஆர்கே குடும்பத்தை சந்திக்கணும். அந்த ராஜேஸ்வரி அம்மாவை பார்த்து தைரியம் சொல்லணும். இந்த சூழ்நிலையில அந்த குடும்பத்துக்கு உதவ வேண்டியது என்னோட கடமை. நிச்சயமா சார். ஆர்கே சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நேர்மையானவர், நாணயமானவர், கடுமையான உழைப்பாளின்னு பல இடங்கள்ல பல பேர் சொல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அபிராமியும் சீனிவாசனும் சேர்ந்துதான் சூழ்ச்சி செஞ்சு அவரை கவுத்திருக்காங்க. குற்றவாளிகள் யாரும் சட்டத்தோட பிடியிலிருந்து தப்பவே முடியாது. ஒரு நாள் அவங்க அகப்பட்டே தீருவாங்க. சரி, நீங்க புறப்படுங்க. ஓகே சார், நான் கிளம்புறேன். ம். எப்படி இருக்கு ரோஹிணி? நான் இருக்கேன், அவ்வளவுதான். நம்ம குழந்தை நல்லா இருக்கா. ஆனா மத்தவங்க யாருமே நிம்மதியா இல்ல. நீங்க அழாதீங்க ப்ளீஸ். அப்பா வந்துட்டாங்களா? அம்மா பார்த்தாங்களா? அது விஷயமா பேசுதா நான் இங்க வந்திருக்கேன். என்ன ரோஹிணி? இங்க நடந்தது எதுவுமே தெரியாத மாமா சென்னைக்கு பிளைட்ல வந்ததும் நேரா ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க அபிராமியோட என்ன வாக்குவாதம் வந்ததோ, அவ என்ன அவமானப்படுத்தினாலும் தெரியல. மாமா அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. ஆனா மாமா நம்ம வீட்டுக்கும் வரல, அர்ஜுனோட அப்பா வீட்டுக்கும் போல. என்ன சொல்ற? ஆமாங்க, முதல் நாள் மாமா வந்தது தெரியாம அர்ஜுனோட அப்பாவும் விஜயகுமார் சாரும்
அடுத்த நாள் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சது மாமா ஒரு நாள் முன்னாடியே வந்தது. எல்லாரும் பதறிட்டாங்க. அபிராமி வீட்டுக்கு அர்ஜுனோட அப்பாவும் விஜயகுமார் சாரும் போயிருக்காங்க. அங்க அவ எந்த விதமான பதட்டமும் இல்லாம மாமா வந்தாரு போனாருன்னு சொல்லியிருக்கா. பாவி, ஒருவேளை அவ அப்பாவை ஏதாவது இல்லன்னு சொல்லிட்டா. இருந்தாலும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அத்தை அழுதபடியே இருக்காங்க. இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு, நான் யாருக்கும் உதவ முடியாம உள்ள இருக்கேன்னு. அப்பா ரொம்ப கோவக்காரர். என்னோட கவலை என்னன்னா, அந்த பாவியோட பேச்சுக்களை தாங்க முடியாம அப்பா ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்திருப்பாரோன்னு தோணுது ரோகிணி. ஏங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க? மாமா அந்த அளவுக்கு ஒண்ணு கோழை இல்லைங்க. அதுக்கு இல்ல ரோகிணி, அபிராமி கிட்ட ஏமாந்துட்டோமேன்னு தன்னோட ஏமாளித்தனத்துக்கு தனக்கு தானே தண்டனை கொடுத்துட்டு இருக்கலாம் இல்லையா? ஆனா நான் அப்படி நினைக்கலீங்க. வெளியில போனவரை அவதான் ஏதாவது பண்ணிருப்பாளோன்னு நான் சந்தேகப்படுறேன். அவளை கொல்றதுக்காகவாது நான் வெளியே வரணும். ரோஹிணி, நான் வெளியே வரதுக்கு ஏற்பாடு பண்ண. இல்லைங்க, ஒரு வகையில நீங்க உள்ள இருக்கிறது தான் நல்லது. என்ன சொல்ற? ஆமாங்க, நிச்சயம் நீங்க வெளியில இருந்திருந்தா அந்த அபிராமிய கொன்னிருப்பீங்க. மாமாவை காணாம தவிக்கிற நாங்க உங்களையும் எழுந்திருப்போம். நான் எப்ப வெளியே வந்தாலும் சரி, அந்த ராட்சசியை உயிரோடு விட மாட்டேன். நான் உயிரோடு விடவே மாட்டேன். அம்மா, நீ அம்மாவை போய் பாத்தியா? போக போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு அப்புறமா போலன்னு தான் வந்து. ரோஹிணி, அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லு. சரிங்க, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. என்ன சம்பந்திமா, இன்னும் உங்க மாமனாரை கண்டுபிடிக்க முடியலையாம? ஏன் மாமனாரா? அது யாரு? நான் அவரை எப்பவும் மறந்துட்டேன். நீங்க தான் இப்ப ஞாபகப்படுத்துறீங்க. நீங்க மறந்துருக்கலாம், ஆனா விஷயங்கள் அப்பப்ப காதுல வந்து விழுதுல்ல. இப்ப என்ன விழுந்தது? அந்த தடிப்பைய விஜயகுமாரும் கார்த்திக்கும் ஆர்கே காணாம போனதுக்கு உங்க பேர்லயும் எம் பேர்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானுங்க. அப்படியா? ஆமா சம்பந்திமா, என் ஃப்ரெண்டு ஏசி போன் பண்ணி சொன்னாரு. நான் இங்க வெயிட் பண்றதா சொன்னேன். அவர் எல்லா டீடைல்ஸும் கேதர் பண்ணிட்டு வரேன்னாரு. ஹலோ அங்கிள், வாங்க. ஹலோ, நல்லா இருக்கேன் அங்கிள். யார் சார் பார்க்கணும்? அபிராமி மேடத்தை பார்க்கணும். சார் எஸ்கியூஸ் மீ சார். என்ன சார்? நான் மேடத்தை பார்க்கணும். அவங்க இருக்காங்கல்ல? திறந்து விடுங்க. ஹலோ சார். வாங்க சார், உட்காருங்க. அப்புறம் ஏசி சார், என்ன லேட்டஸ்ட் நியூஸ்? ஆர்கே மேட்டர்ல விஜயகுமாரும் கார்த்திக்கும் உங்க மேல ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறதா அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னாரு. புகார்ல என்ன இருக்கு? உங்க வீட்டுக்கு வந்து போன ஆர்கே அவங்க வீட்டுக்கு வரல. அதனால நீங்க அவர் ஏதாவது பண்ணிருப்பீங்களோன்னு சந்தேகப்படுறதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ உங்க மேல என்கொயரி வரும். அது மட்டும் இல்ல மேடம், இதுக்கு சீனு சாரும் சப்போர்ட்னு கம்ப்ளைண்ட்ல எழுதிருக்காங்க. என்ன சார் என்னென்னமோ சொல்லிட்டு போறீங்க? ஏன் வீட்டுக்கு வந்துட்டு போன மனுஷன் எங்க வேணாலும் போனா எதை வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தப்பா எடுத்துக்கூடாது. அவரை வீட்டை விட்டு நீங்க அனுப்பல.
துரத்தி இருக்கீங்க. என்ன ஏசி சார்? உங்களுக்கு எதிரா சொல்லல மேடம், நமக்குள்ள தானே பேசிக்கிறோம். சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? போலீஸ் வரும்னா? அதெல்லாம் ஒண்ணும் வராது சம்பந்திமா, நான் பாத்துக்கிறேன். அப்படியே வந்தாலும் எதுக்கு பயப்படணும்? உண்மையை சொல்ல போறோம். நம்ம என்ன அந்த ஆர்கே ஆளை வச்சு அடிச்சோம் இல்லையே? அனாவசியமா எதுக்குமா பயப்படுறீங்க? இது பாருங்க ஏசி சார், தேவையில்லாம என் சம்பந்திமாக்கு பயத்தை கொடுத்துறாதீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். நான் வந்துட்டே இருக்கேன். இது பாருங்க சம்பந்திமா, ஆர்கே எங்க போனானோ அவனுக்கு என்ன ஆச்சோ அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு ஏத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க அனாவசியமா பயப்படாதீங்க. இது பாரு ஷாம், நீ தான் அக்காக்கு தைரியம் சொல்லணும். தம்பி சார், இங்க வா. உன் பேர் என்ன? ராஜன். நீ ஒரு டிரைவர் தானா இங்க? ஆமா சார். ஆர்கே வந்தப்போ நீங்க இருந்தியா? இருந்தேன் சார். ஐயா வந்தாரு, கொஞ்ச நேரத்துல போயிட்டாரு. எந்த பக்கமா போனாரு? இந்த பக்கம் போனார் சார். அப்படியா? சரி, நீ போ. ஓகே சார். என்ன ஏசி சார், டிரைவர் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, ஆர்கே இந்த வீட்டுக்கு வந்து போனதுக்கு ஒரு சாட்சி வேணும் இல்லையா, அதுக்கு தான். ரைட், வரேன். அக்கா, பிரச்சனைகள் நம்ம பக்கம் அதிகமாயிட்டே போகுது. இந்த ஆர்கே வர வரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் ஓயாது போல இருக்கு.